எல்லோருக்கும் வணக்கம். 70,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் இல்லாத விலங்குகளில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், அவர்கள் முக்கியத்துவம் இல்லாதவர்கள். உலகத்தின் மீது ஜல்லி மீன்கள் அல்லது விட்டில் பூச்சிகள் அல்லது மரம் கொத்தி பறவைகள் ஆகியவை ஏற்படுத்திய தாக்கத்தை விட பண்டைய கால மனிதர் பெரிதாக எதுவும் நிகழ்த்திவிடவில்லை. ஆனால் இன்று நாம் இந்த உலகினை ஆள்கிறோம். கேள்வி என்னவென்றால், அங்கிருந்து நாம் இந்த நிலைக்கு வந்தது எப்படி? ஆப்பிரிக்காவின் ஏதோ ஒரு மூலையில் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்த முக்கியத்துவம் இல்லாத ஏப்ஸ் என்னும் நாம் இன்று உலகை ஆளுவது எப்படி? வழக்கமாக நாம் நமக்கும் பிற விலங்குகளுக்கும் இடையே தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசங்களை பார்க்கிறோம். அதிலும் பிரத்யேகமாக நம்முடைய உடல், நம்முடைய மூளை குறித்தும் நாம் பெருமை உள்ளவர்களாக நம்புகிறோம். அதுவே நம்மை ஒரு நாயிற்கோ பன்றியிற்கோ அல்லது ஒரு மனித குரங்கிற்கோ மேலானவர்களாக ஆக்குகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்னையும் சிம்பான்சியையும் ஒன்றாக ஒரு தனித்தீவில் விட்டு விடுவீர்களானால் நான் உயிர் வாழ கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஆனால் என்னை விட சிறப்பாக சிம்பான்சி உயிர் பிழைத்து இருக்கும். மனிதனுக்கும் விலங்கிற்குமான உண்மையான வேறுபாடு தனிப்பட்ட விதத்தில் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் விலங்கே சிறந்தது. அது கூட்டு ஒத்துழைப்பில்தான் இருக்கிறது. மனிதர்களால் உலகை ஆள முடிவதற்கான காரணம், இவ்வுலகில் இருக்கும் உயிரினங்களில் மனிதனால் மட்டும்தான் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நெகிழ்வான விதத்திலும் பெரிய அளவிலும் கூட்டுறவோடு ஒத்துழைப்போடு வாழ முடிகிறது. கூட்டமாக வாழும் சில சமூக பூச்சிகளான தேனீக்கள், எறும்புகள் போன்றவை எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அதனால் வளைந்து கொடுக்க முடியாது. அடிப்படையில் தேனீக்கள் ஒரே ஒரு வழியில்தான் இயங்குகிறது. ஒரு புதிய வாய்ப்போ அல்லது ஒரு புதிய ஆபத்தோ வருமாயின் தேனீக்கள் தங்களுடைய மொத்த சமூக அமைப்பையும் மீண்டும் ஒரே இரவில் கட்டி எழுப்பிவிட முடியாது. எடுத்துக்காட்டு, தேனீக்களால் அவர்கள் ராணியை கொன்று குடியரசை நிலைநாட்ட முடியுமா? அல்லது வேலை செய்யும் தேனீக்களுக்காக பொது உடைமை சர்வாதிகாரத்தை உறுதி செய்ய முடியுமா? சமூகமாக வாழும் சில பாலூட்டிகளான யானைகள், டால்பின்கள், சிம்பான்சிகள் போன்றவை கூட்டுறவோடு ஒத்துழைப்போடு வாழுகின்றன. அது மட்டுமல்லாமல் நெகிழ்வானதாகவும் இருக்கின்றன. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலேயே செயல்படுகின்றன. ஏனென்றால் சிம்பான்சிகள் இடையேயான ஒத்துழைப்பு ஒன்றை பற்றி ஒன்றுக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க தனிப்பட்ட அறிவை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிம்பான்சி மற்றொரு சிம்பான்சியோடு ஒத்துழைக்க வேண்டுமானால் ஒன்று மற்றொன்றை பற்றி தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். என்ன வகை சிம்பான்சி இது இனிமையானதா இல்லை அரக்கத்தனமானதா, இதை நம்பலாமா, இப்படி எதுவும் தெரியாமல் ஒத்துழைப்பு சாத்தியமில்லை. இரண்டு அம்சங்களையும் ஒன்று சேர்த்து ஒத்துழைப்போடும் அதிக எண்ணிக்கையிலும் வாழும் ஒரே விலங்கு நாம் தான், ஹோமோ சாப்பியன்ஸ். ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு சிம்பான்சியோ அல்லது 10 பேருக்கு எதிராக 10 சிம்பான்சியோ சிறந்து செயல்படலாம். அதுவே 1000 மனிதருக்கு எதிராக 1000 சிம்பான்சி என்றால் எளிதாக மனிதர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். காரணம், சிம்பான்சிகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துழைக்காது. ஒருவேளை நாங்கள் 1,00,000 சிம்பான்சிகளை ஆக்ஸ்போர்டு ஸ்டேடியம் அல்லது வெம்பிளி ஸ்டேடியம் அல்லது வத்திக்கானில் உள்ள டைனன்மேன் ஸ்கொயரில் விட்டுவிட்டால் நெரிசலில் குழப்பம்தான் விளையும். அதற்கு நேர்மாறாக ஒவ்வொரு நாளும் மக்கள் 1000 கணக்கில் மேற்சொன்ன இடங்களில் குவிகின்றார்கள், எந்தவித குழப்பமும் கூச்சலுமின்றி. ஏனென்றால் நம்மில் மிகவும் அதிநவீன மற்றும் பயனுள்ள வசதியான வலைப்பின்னலான ஒத்துழைப்பு இருக்கிறது. வரலாறு எங்கும் பார்க்கப்படக்கூடிய மனிதனுடைய மிகப்பெரிய சாதனைகளான பிரமிடு கட்டுமானம், நிலவில் கால் வைத்தல் போன்றவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது தனிப்பட்ட திறமைகள் மட்டுமல்ல, அதனோடு கூட பெரிய எண்ணிக்கையில் ஒன்று சேர்ந்து செயல்பட்டதுதான் காரணம். இந்த ஒரு சொற்பொழிவையே எடுத்துக்கொள்வோமே.
நான் ஒரு 300-400 பேருக்கு முன்பாக நிற்கிறேன். இதில் பெரும்பாலும் எனக்கு யாரையும் தெரியாது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார், இந்த நிகழ்ச்சிக்காக வேலை செய்தவர்கள் யார் எனக்கு தெரியாது. இந்த ஒலி வாங்கிய இந்த கேமராக்களை கண்டுபிடித்தது யார் என்று கூட எனக்கு தெரியாது. இந்த சொற்பொழிவுக்காக நான் பல புத்தகங்களை படித்தேன். அந்த புத்தகங்களை எல்லாம் எழுதியவர்கள் எனக்கு பரிச்சயமானவர்கள் அல்ல. என் பேச்சை கேட்கக்கூடிய, குறிப்பாக வலைதளத்தில் கேட்கக்கூடிய யாரையுமே நான் அறியேன். இவர்களெல்லாம் எனக்கு தெரியாதவர்களாக இருந்தும், நான் அறியாதவர்களாக இருந்தும் கூட என்னால் என்னுடைய சிந்தனையை, என்னுடைய யோசனையை உலகம் முழுக்க கடத்திவிட முடிகிறது. இதைத்தான் சிம்பான்சிகளால் செய்யவே முடியாது. அவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டாலும் உன்னை போல் என்னை போல் வேறு ஒரு இடத்திற்கு சென்று வாழைப்பழங்கள் குறித்து ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திவிட முடியுமா? அல்லது ஒரு யானைகள் பற்றிய சொற்பொழிவை நிகழ்த்திவிட முடியுமா? எப்பொழுதும் இந்த ஒத்துழைப்பு சரியானதாக, இனிமையானதாக இருக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது. வரலாறு நெடுக மனிதர்கள் கொடுமையான காரியங்களை செய்து கொண்டே வருகிறார்கள். அந்த கொடிய காரியங்களும் பெரிய எண்ணிக்கையிலான ஒத்துழைப்பாலேயே நடக்கின்றன. இப்படி வைத்துக் கொள்வோம், நான் ஒருவேளை இப்படி அப்படி சமாளித்து இந்த உலகினை நாம் ஆளுகிறோம் என்றால் அதற்கு காரணம் பெரிய எண்ணிக்கையில் ஒத்துழைப்போடு இருப்பதுதான் என்று உங்களை நம்ப வைத்து விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். உடனடியாக ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய எல்லோருடைய மனதிலும் எழக்கூடிய அடுத்த கேள்வி, எப்படி இதை நாம் மிக துல்லியமாக, மிக சரியாக செய்கிறோம் என்பதே. இவ்வுலகில் இருக்கும் விலங்குகளுள் இப்படியெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நமக்கு மட்டும் செயல்படுத்தும் சாத்தியக்கூறு எதுவாக இருக்கும்? அதற்கான விடை நம்முடைய கற்பனை ஆற்றலே. நம்மால் அதிக எண்ணிக்கையில் ஒத்துழைப்போடு வளைந்து கொடுக்கும் விதத்தில் செயல்பட முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நம்மால் கற்பனை கதைகளை, கதை புனைவுகளை உருவாக்கவும் முடியும். அதை எளிதில் நம்பிவிடவும் முடியும். நாம் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே வகையான மதிப்பீடுகளை, சட்டத்திட்டங்களை, நெறிமுறைகளை, கற்பனை கதைகளை நம்பி கடைபிடித்து வருகிறோம். மற்ற எல்லா உயிரினங்களும் தங்களுடைய தொடர்பு கொள்ளும் அமைப்புகளை, உண்மைகளை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே பயன்படுத்துகின்றன. ஒரு சிம்பான்சி இப்படி செய்யலாம், அதோ பார் அங்கே சிங்கம் வருகிறது ஓடிவிடு, அல்லது அதோ பார் வாழை மரம் இருக்கிறது அங்கே போய் வாழைப்பழங்களை சாப்பிடு. இதற்கு நேர் எதிராக மனிதர்கள் தங்கள் மொழிகளை உண்மையை புரிந்து கொள்வதற்காக மட்டும் பயன்படுத்தவில்லை, கற்பனை உண்மைகளை உருவாக்குவதற்கும் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். மனிதன் சொல்லலாம், அதோ பார் அந்த மேகத்தின் மேல் கடவுள் இருக்கிறார், நான் சொல்வது போல் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் இறந்ததற்கு பிறகு கடவுள் உங்களை தண்டிப்பார், அவர் உங்களுக்கு நரகத்தையே அளிப்பார். நாம் எல்லாம் இதை நம்புகிறோம். ஆகையால் ஒரே வகையான சட்டத்திட்டங்களையும், நெறிமுறைகளையும், வழிமுறைகளையும், மதிப்பீடுகளையும் நாம் கடைபிடித்து வருகிறோம். ஒத்துழைப்போடே அதை செய்கிறோம். உங்களால் ஒரு சிம்பான்சியை, இந்த வாழைப்பழத்தை நீ எனக்கு தரவில்லை என்றால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று நம்ப வைத்து வாழைப்பழத்தை பெற்றுவிட முடியுமா? இப்பொழுது நீ இந்த வாழைப்பழத்தை எனக்கு கொடுப்பாயானால் உனக்கு நிறைய வாழைப்பழங்கள் உன்னுடைய நற்செயலுக்காக, நன்னடத்தைக்காக கிடைக்கும் என்று நம்ப வைத்து விட முடியுமா? எந்த சிம்பான்சியும் அது போன்ற கதைகளை நம்பாது. இது போன்ற கதைகளை எல்லாம் நாம் நம்புவதினால் நாம் இந்த உலகை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஒத்துழைப்போடு வாழுகிறோம். இந்த சிம்பான்சிகள் எல்லாம் மிருக காட்சி சாலைகளிலும் பரிசோதனை கூடங்களிலும் பூட்டப்பட்டு கிடக்கிறது. இந்த மனித ஒத்துழைப்பாலே பல எண்ணிக்கையிலான மக்கள் ஒன்று கூடிய ஆலயங்களை கட்டுகிறார்கள், மசூதிகளை எழுப்புகிறார்கள், ஜிகாத் மீதான அறப்போர் போன்றவையெல்லாம் நடக்கிறது. அதற்கு ஒரே காரணம், எல்லோரும் கடவுள், சொர்க்கம், நரகம் குறித்தான கதைகளை நம்புகிறோம். நான் இதனை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது போன்ற பெரும் எண்ணிக்கையிலான ஒத்துழைப்பு மத ரீதியான காரியங்களில் மட்டும் நடப்பது அல்ல, வேறு வகையான காரியங்களிலும் நடந்தேறுகிறது. எடுத்துக்காட்டாக சட்டத்துறை. உலகத்தில் இருக்கக்கூடிய சட்ட அமைப்பு இன்றளவு எதை அடிப்படையாக கொண்டது? மனித உரிமைகள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளையே. ஆனால் மனித உரிமை என்பது என்ன? கடவுள் போல, சொர்க்கம் போல அதுவும் ஒரு கதைதான். மனிதர்களால் படைக்கப்பட்ட, புனையப்பட்ட ஒரு கதைதான். அது புறநிலை, யதார்த்தம் அல்ல. ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம். இந்த மனித உடலை திறந்து பார்த்தால் நீங்கள் அதில் இதயத்தை பார்க்கலாம், சிறுநீரகத்தை பார்க்கலாம், நியூரான்கள்,
ஹார்மோன்கள், டிஎன்ஏக்கள் போன்றவற்றை பார்க்க முடியும். ஆனால் மனித உரிமைகளை பார்க்க முடியுமா? மனித உரிமைகளை பார்க்கக்கூடிய ஒரே இடம் கதைகள்தான். நாம் அதை உருவாக்கி இந்த உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளாய் பரப்பி வைத்திருக்கிறோம், பெருக்கி வைத்திருக்கிறோம். அது ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவான கதையாக இருக்கலாம், மிகவும் நல்ல கதையாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவை கற்பனை கதைகள், உண்மை அல்ல, புனைவு கதைகள், நம்மால் உருவாக்கப்பட்டவை. அதே போல நீங்கள் அரசியல் துறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நவீன அரசியலில் மிக முக்கியமான கூறுகளாக கருதப்படுவது தேசங்கள். ஆனால் உண்மையில் தேசம் என்பது என்ன? அதுவும் ஒரு புறநிலை, யதார்த்த உண்மை அல்லவே. ஒரு மலை என்று சொன்னால் அது யதார்த்த உண்மை. உங்களால் அதை பார்க்க முடியும், அதை தொட முடியும், அதை நுகர முடியும். ஆனால் தேசம் என்று சொன்னால் அது இஸ்ரேலாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம். அவையெல்லாம் கதைதான், நம்மால் உருவாக்கப்பட்ட கதை. அதனோடு நாம் மிக ஒன்றி இருக்கிறோம். அதே போல பொருளாதாரத்துறையை எடுத்துக்கொள்வோம். உலகளாவிய பொருளாதார நிறுவனங்களான கூகுள், டொயோட்டா, மெக்டானல்ட்ஸ் இவைகளெல்லாம் உண்மையில் என்ன? சட்ட ரீதியான கதைகளே. இந்த கதைகளை எல்லாம் உருவாக்கி வழிநடத்தி கொண்டு இருப்பது உலகத்தின் சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் என அழைக்கப்படக்கூடிய வழக்கறிஞர்களே, வக்கீல்களே. பெரு நிறுவனங்களின் நோக்கம் என்னவென்றால், நாள் முழுதும் அவை என்ன செய்கிறது என்றால் பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது பணம் என்றால் என்ன? பணமும் ஒரு யதார்த்த உண்மை அல்லவே. அதற்கு யதார்த்தமாக எந்த மதிப்பும் இல்லை. அது வெறும் காகிதத்தாலே. இந்த வண்ணத்தாலை நாம் டாலர் என்று சொல்லுகிறோம். அதை பார்க்கின்ற பொழுது இதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. இதை சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, எடுத்து உடுத்தி கொள்ளவும் முடியாது. இங்கே மிக நிபுணத்துவம் வாய்ந்த கதை சொல்லுகிறவர்கள் வருகிறார்கள். பெரிய வங்கி வர்த்தகம் செய்வோர், நீதித்துறை அமைச்சர்கள், நாட்டின் பிரதமர்கள் ஆகியோர் இவர்களெல்லாம் நம்பத்தகுந்த ஒரு கதையை சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால், இந்த வண்ணம் பூசப்பட்ட ஒரு தாள் 10 வாழைப்பழங்களுக்கு சமமானது என்கிறார்கள். இதை நீங்களும் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புகிறார்கள். அதனாலேயே இது சரியாக வேலை செய்கிறது. இந்த மதிப்பில்லாத பணத்தை நாம் எல்லாம் ஒரு கடை தெருவுக்கு எடுத்துக்கொண்டு சென்று யாரென்றே தெரியாத ஒரு மனிதரிடம் கொடுத்து நாம் பரிவர்த்தனை செய்து கொள்ளுகிறோம். மதிப்பு இல்லாத ஒன்றை கொடுத்து உண்மையான வாழைப்பழங்களை வாங்கி உண்ணுகிறோம். இது வியப்புக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. இதை நாம் சிம்பான்சியிடம் செய்துவிட முடியுமா? சிம்பான்சியிடம் நான் உனக்கு தேங்காய் தருகிறேன், நீ எனக்கு வாழைப்பழம் கொடு என்று சொன்னால் அந்த யுக்தி ஒருவேளை செயல்படலாம். மதிப்பில்லாத இந்த வண்ணத்தாளை எடுத்து இதை நீ பெற்றுக்கொண்டு எனக்கு வாழைப்பழத்தை கொடு என்றால் சிம்பான்சி கொடுக்குமா? என்ன மனுஷன்னு நினைச்சியா என்ன அப்படின்னு கேட்காதா? பணம் மட்டும்தான் உலகத்தில் எல்லோராலும் நம்பப்படக்கூடிய ஒரு அற்புதமான கதை, மிக வெற்றிகரமான கதை. மனிதன் சொன்னதிலேயே எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு வெற்றிகரமான கதை உண்டு என்றால் அது பணம்தான். கடவுளை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், நம்ப மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம், தேச பக்தியை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம். ஆனால் பணத்தை நம்பாதவர்கள் இருக்கவே முடியாது. ஒசாமா பின் லேடனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு அமெரிக்க அரசியலோ, அமெரிக்க மதமோ, அமெரிக்க கலாச்சாரமோ அறவே பிடிக்காது. ஆனால் அவர் என்றைக்கும் அமெரிக்க டாலர்கள் வேண்டாம் என்று சொன்னதே இல்லை. அவர் அதை விரும்பக்கூடியவராகவும் இருந்தார். இறுதியாக ஓர் முடிவுக்கு வருவோம். இரட்டை தன்மை உள்ள ஓர் உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டதனால் இந்த உலகை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மற்ற விலங்குகள் எல்லாம் ஒற்றைத்தன்மை இருக்கக்கூடிய உண்மை உலகத்தில் வாழுகின்றன. நாம் இரட்டை தன்மை இருக்கக்கூடிய உண்மையான கற்பனையான உலகத்தில் வாழுகிறோம். விலங்குகளின் உலகத்தில் இருக்கக்கூடியவை மரம், நதி, சிங்கம், யானை என்று உண்மையான காரியங்கள். நம்முடைய உலகத்திலும் அந்த நிதர்சனமான உண்மைகளும் இருக்கிறது. இந்த உண்மைத்தன்மைக்கு எல்லாம் மேலே இரண்டாம் படிமமாக நாம் கற்பனை யதார்த்தங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த கற்பனை யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் தேசம், கடவுள், பணம், நிறுவனங்கள் என அனைத்தும் அடங்கும்.
நான் ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், வரலாறு இந்த கற்பனை யதார்த்தத்தை மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மாற்றி இருக்கிறது, வெளிக்கொணர்ந்திருக்கிறது, வளர்த்தெடுத்திருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விசைகளில் ஒன்றாக இந்த கற்பனை யதார்த்த கூறுகள் அமைந்திருக்கின்றன. உண்மை யதார்த்த கூறுகளாக இருக்கக்கூடிய ஆறுகள், மரங்கள், சிங்கம், யானை இவைகள் எல்லாம் இந்த கற்பனை யதார்த்த கூறுகளை சார்ந்தே இருக்கின்றன. அந்த கற்பனை யதார்த்தம் நம்முடைய கற்பனை ஆற்றலை சார்ந்தே இருக்கின்றது. நன்றி.